ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த தமிழ் புத்தாண்டுல கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? பொதுவாகவே ரிஷப லக்னம், கும்பம் ராசி, சதயம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு உதயமாகுது. மங்கள நாளாகிய செவ்வாய்க்கிழமை நாளில், அதுவும் பரிவர்த்தன யோகத்தோடு 90 சுப முகூர்த்தங்களோடு சுபமாக ஜனனமாகியுள்ள இந்த தமிழ் புத்தாண்டு கும்பம் ராசியை பொறுத்தளவுக்கு நல்ல நல்ல விஷயங்களை மெல்ல மெல்ல கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையப்போகுது. ஜென்ம ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய பரம்பரையில் யாரும் சாதிக்காத ஒரு சில விஷயங்களை சாதித்து காட்டக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். சொந்த பந்தங்கள், சோதித்து பார்த்த சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேர் கிடைக்குது அப்படிங்கிறத விட பெண் புத்தர பேர் கிடைக்கக்கூடிய பெரும்பாலான நன்மைகள் நடக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். ஜென்ம ராசியிலேயே மனோகாரகன் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதிகளை மிகுதியாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். பெண்களுக்கான தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய, பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப வாழ்வு முன்னேறக்கூடிய நல்லதொரு ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். மனோகாரகன் சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால தந்திரமான முயற்சிகள், அதாவது சூழ்ச்சியான முயற்சிகளுக்கு, அதே மாதிரி சூழ்ச்சியான செயல்பாடுகளுக்கு அல்லது புதுமையான செயல்பாடுகளுக்கு பெருமையான வரவேற்பு கிடைக்கக்கூடிய, வருமானம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். ஜென்ம ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால கமிஷன் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கை நிறைய காசு, பணம், லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. கோடிக்கணக்காக முதலீடு போட்டு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அப்படிங்கிறத விட எந்த ஒரு முதலீடும் இல்லாமல் முன்னுக்கு நின்று ஒரு சில காரியங்களை செஞ்சு கொடுக்குறீங்க இல்லையா, அதன் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய, கை நிறைய காசு பணம் சேரக்கூடிய கலகலப்பான ஆண்டாக கும்பம் ராசிக்கு தமிழ் புத்தாண்டு அமையும். ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல 7ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால, அந்த சூரிய பகவான் சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். அதே சூரிய பகவானோடு சுக்கிர பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக, அதாவது எந்த நிலையில் இருந்துட்டு இருக்கிறீங்களோ இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய, அதாவது மேல் நிலைக்கு செல்லக்கூடிய, உயரிய நிலைக்கு செல்லக்கூடிய, 100 என்ற எண்ணிலிருந்து 101க்கு செல்லக்கூடிய, எக்காரணத்தை கொண்டு 99 என்று இறங்கு முகம் வாராமல் ஏறு முகம் காணக்கூடிய ஆண்டாக கும்பராசிக்கு அமையப்போகுது. பொதுவாகவே கடந்த 5-6 வருடங்களாகவே கும்பராசியை சேர்ந்தவங்க நிறைய கஷ்டப்பட்டீங்க, நிறைய நஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிறது உண்மைதான். அந்த மாதிரி நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்ட நீங்கள் இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய மனோதைரியத்தை வரவழைக்கக்கூடிய ஆண்டாக, அந்த மாதிரி இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்ட உங்களுக்கு அதிர்ஷ்டப்படக்கூடிய வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது. ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானாதிபதியை விளங்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதாவது பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் சகோதரகாரகன் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இந்த பூர்வீக சொத்துக்களில் தேவையில்லாத தொல்லை இருக்கும் இல்லையா. ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்து இருக்கும், ஆனால் அந்த சொத்து கைக்கு வராமல் பித்து பிடிச்ச மாதிரி ஒரு நிலையில்லாத சூழல் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் பூர்வீக சொத்துக்களில் நல்லதொரு தீர்வு, நல்லதொரு சமாதானம் ஏற்படக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது. அதாவது பூர்வீக சொத்து இருந்தால் அந்த சொத்தில் வில்லங்கம் விலகி நல்ல முடிவு வரும். ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்தே இல்லை அப்படின்னு கவலைப்படுறவங்க புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது. எந்த வகையிலும் தோற்று போகாத, எந்த வகையிலும் ஜெயித்து காட்டக்கூடிய, எல்லா வகையிலும் நினைச்சதை நடத்தி காட்டக்கூடிய அல்லது நினைச்சதை சாதித்து காட்டக்கூடிய சந்தோஷமான ஆண்டாகவும், சரளமான பண வரவுகளை சந்தோஷமாக சம்பாதிக்கக்கூடிய ஆண்டாகவும் பரபவ வருட தமிழ் புத்தாண்டு அமையும். சூப்பர் சார். இவங்களுக்கான பரிகாரம் என்ன சார்? கும்பம் ராசியை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே இந்த தமிழ் புத்தாண்டு ஓரளவு சாதகமாக, ஓரளவு சந்தோஷமாக இருக்கிறதுனால சாதகமாக சந்தோஷமான ஆண்டாகத்தான் இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் ஜென்ம ராசியில் சந்திர பகவானோடு ராகு பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்கும் ஒன்று. அதே மாதிரி ஜென்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால, அதாவது முக்கியமான நேரங்களில் சின்ன சின்ன முடக்கங்கள் ஏற்படக்கூடியது, அதே மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது அதில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுத்தக்கூடியது.
அதே மாதிரி என்னதான் நமக்கு நன்மைகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட எதையோ ஒன்றை இழந்தது போல மனசு வந்து பரிதவிக்கக்கூடியது. இந்த மாதிரியான விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் விரட்டி விட்டு வண்ணமயமான வாழ்வாதாரம் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு வழிபாடு அப்படிங்கிறதுக்கு மேலே அன்னதான வழிபாடு அப்படிங்கிறது கும்பம் ராசிக்கு மிக மிக சிறந்ததாக இருந்துகிட்டு இருக்குது. எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் கோபுரத்தை பார்த்து வழிபாடு வச்சுக்கிட்டு உங்களுடைய பூஜை அறையில் வந்து நிறசொம்பு தண்ணி வச்சு அந்த தண்ணிக்கு மேலே ஒரு தேங்காய் வச்சு அந்த நிறசொம்பு கலசத்தை வந்து தினசரி உங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய வழிவகை ஏற்படுத்திக்கிறது இன்னும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வ வழிபாடு அல்லது பரம்பரை தெய்வமாக விளங்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, அந்த மாதிரி குலதெய்வத்த கோயில்லையோ இஷ்ட தெய்வ கோயில்லையோ முக்கியமான திதிகளில் அமாவாசை பௌர்ணமி வரக்கூடிய திதிகளில் அன்னதானம் செய்யக்கூடிய வழிபாடு, இந்த மாதிரியான வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக அற்புதமானதாக கும்ப ராசிக்கு அமையும். சூப்பர் சார். இந்த தமிழ் புத்தாண்டு கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. மேலும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அதை பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.